இன்னைக்கு ஸ்கூல்ல அதிசயம்லாம் நடந்துச்சு போல. என்ன? ஒண்ணும் இல்லையே. புரியாத மாதிரி நடிக்காத. உன் ஸ்கூல்ல அந்த ஃப்ரெண்டு எதிரின்னு சொல்லிட்டு இருந்தியே, அவனை கூட மன்னிக்கணும்னு புலம்பிட்டு இருந்தியே, அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண போல. ஓ அதுவா? கீழே விழுந்துட்டான், தூக்கி விட்டேன். சட்டையெல்லாம் மண்ணா இருந்துச்சு, தட்டி விட்டேன். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். மன்னிச்சுட்டேன்னு அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது போல. ஏன்னா அதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கு. ஆமா, மன்னிப்பு அப்படின்றது ரொம்ப இருக்கிறதுலயே கஷ்டமான காரியம். ஆனா இருக்கிறதுலயே மிக உன்னதமான காரியம். இப்ப நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல உள்ளத்தில் மன்னிக்கிறோம். அப்படின்னா நான் உன்னை எனிமையா பார்க்கல, நண்பனா பார்க்கிறேன் நம்ம சொற்களை சொல்லிக்கிறோம். ரெண்டாவது அவனுக்காக ஜெபிக்கிறோம் கடவுள்கிட்ட. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். நீ என்ன இருப்பா எப்படி சொல்லுவ? அவனுக்கு குட் மார்னிங் சொல்லுவேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ப. அந்த மாதிரி அவங்களுக்கு இதோட மன்னிப்பு முடிஞ்சு போல. அங்க 2 பேரும் கை கொடுத்துட்டோம் அப்படின்றதோட மன்னிப்பு முடியல. 4வது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவனுக்கு நல்லது செய்யுங்கள். திருவள்ளுவர் கூட இந்த மன்னிப்பு பத்தி சொல்லும் போது ஒரு குறள் சொல்லியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை, அதாவது நமக்கு தீங்கு செய்தவர்களை ஒருத்தல், அதாவது அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்து விடல். நன்னயம் அப்படின்னா என்ன? நல்ல செயல்கள், நன்மை செய்தல், நல்ல செயல்கள். அப்ப அவனுக்கு ஒரு இன்னைக்கு லெவின் என்ன பண்ணிருக்கா? அப்படி அவன் கீழே விழுந்ததுல அவனை தூக்கி விட்டு, அவன் சட்டையெல்லாம் தொடச்சி விட்டு, அவங்க அப்பா வர வரைக்கும் கூடவே இருந்து, இதுக்கு பேர் தான் நல்ல செயல். நல்ல செயல்னு பெரிய காரியங்களை பத்தி நாம் நினைக்க கூடாது. சாதாரண இந்த செயல்கள். இப்போ நாளை காலையில நீ போய் அவனை சந்திக்கும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்போ உனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ அவனை மன்னிச்சுட்ட, 2 பேரும் மீண்டும் நண்பர்கள். அப்போ இதுக்கு எப்படி ப்ராசஸ் போச்சு? முதல்ல நான் அவனை மன்னிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. பிறகு அவனுக்காக ஜெபம் சொன்னீங்க, அவனுக்காக வாழ்த்து சொன்னீங்க, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து சொன்னீங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நற்செயல் செய்யும். இதை செய்யும் போது மன்னிப்பு நிறைவடைகிறது. நாம் முழுமையான மன்னிப்பாளர்களாக மாறுகிறோம். ஏன்னா கடவுளும் நமக்கு இப்படிதான் பண்றார். கடவுள் நமக்கு ஆசி கூறுகிறார், நமக்கு நல்லது செய்யறாரு, நமக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. அப்படி நாமும் அதே போல மற்றவங்களுக்கு இந்த நாளும் என்னென்ன நாள் சொல்ல பார்க்கலாம்? உள்ளத்தில் மன்னித்தல், ஜெபம் செய்தல், ஆசி கூறுதல், நல்ல செயல்களை செய்வது, அவங்களுக்கு நற்செயல் செய்தல். அந்த திருக்குறள் சொன்னியே, இன்னொரு முறை சொல்ல பார்க்கலாம். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இன்னைக்கு நம்ம லெவின் என்ன பண்ணான்? அவனுக்கு பிடிக்காத அந்த பையன் கீழே விழுந்துட்டான். இவன் போய் அவனை தொடச்சி விட்டு, அவனை தூக்கி விட்டு, அவங்க அப்பா வர வரைக்கும் இருந்து அவனுக்கு இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கான். அதனால ஒரு முழுமையான மன்னிப்பை இவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்யணும், ஒவ்வொரு முறையும் செய்யணும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you children.